நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு தோணிருக்கும். நம்மகிட்ட என் லைஃப்பில் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போய் நான் இதெல்லாம் மட்டும் மாற்றினேன்னா என்னோட லைஃபே டோட்டலாக மாறி இருக்கும், 100 டைம்ஸ் பெட்டராக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஆச்சு யோசிச்சு பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காகவே நம்ம எல்லாருக்கும் டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்து மேலே ஒரு டிசைர் இருக்குது. என்னதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி படி டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்குமே ப்ரூவ் பண்ணப்படல. இப்படி டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயமே டிபேட்டபிளான டாப்பிக்காக இருக்கும்போது நான் தான்டா டைம் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நான் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிற மக்களுமே உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி மக்கள்லாம் ஃபேக்காக தான் இருப்பாங்க. அப்புறம் ஆனால் ஒரு சில பேர் அவங்க சொல்கிற விஷயங்களும் அவங்க வைக்கிற ப்ரூஃபும் எடுத்து பார்க்கும்போது மேபி அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோங்கிற மாதிரி நமக்கே டவுட் வரும். அந்த மாதிரி தன்னைத்தானே டைம் ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற 7 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆல்சோ இந்த வீடியோவை நான் வேர்ஸ்ட் டு பெஸ்ட் மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற பர்சனோட அடுத்தடுத்து வர பர்சன்ஸ் எல்லாமே அவங்க வைக்கிற ப்ரூஃப்ஸ் அவங்க சொல்கிற ஸ்டோரி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் அந்த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் பர்சன் நிஜமாவே டைம் ட்ராவலர் இல்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு வயலட் ஸ்மைலி. ஆல் பெய்லக் அப்படிங்கிற இவர் வந்து 1943 அப்போ யூஎஸ் நேவியில் வந்து ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலாக ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற பேரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யூஎஸ் நேவியில் நடந்ததுக்கான எந்த விதமான சாலிட் ப்ரூஃபோ இல்லைனா எவிடன்ஸோ கிடையாது. பட் இவர் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா இது சீக்ரெட்டாக நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால 1943 2137 ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வாழ்ற அந்த டைம் லைன்லேருந்து 100 வருஷத்துக்கு மேலே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு திரும்பியும் வந்து 1980s ஒரு பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாரு. அப்படி ஒரு ஃபியூச்சருக்கு போகும்போது அந்த இடத்துல ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு வேர்ல்டு அவர் பார்த்ததா சொல்லியிருக்காரு. அந்த வேர்ல்டே வந்து ஒரு குளோபல் கவர்மெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கவர்மெண்ட்னு இல்லாமல் ஓவரால் வேர்ல்டுக்குமே ஒரே ஒரு கவர்மெண்ட்டால ரன் ஆகிட்டு இருந்திருக்கணும். அங்கிருந்த சிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்திருக்கு. நம்ம இந்த சைஃபை மூவிலலாம் பார்க்குற மாதிரி ஃப்ளையிங் கார்ஸ் அது இதுன்னு பயங்கரமான ஒரு டெக்னாலஜியோட டூ மச் ஆஃப் அட்வான்ஸ்டு வேர்ல்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாரு. ஆனால் ஆல்சோ அவங்க எனர்ஜி சோர்ஸஸாக யூஸ் பண்ண விஷயங்கள், அதாவது இப்போ வந்து நம்ம எனர்ஜி சோர்ஸ் தான் இந்த சோலார் பேனல், அப்புறமா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க எனர்ஜி எடுத்த அந்த சோர்சஸ் வந்து இவரால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. அவரால் கற்பனையை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் பண்ணுறாரு. பட் என்னதான் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா கலராக இருந்தாலும் இதை பேக்கப் பண்ணுறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாதனால யாருமே இது பெருசாக நம்பருக்கு தயாராக இல்லை. சாலாடே. அதுக்கப்புறமாவும் இவர் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறது, டாக்குமெண்ட்ரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலும் இவர் சொல்கிற விஷயங்களில் வந்து இவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் இவர் ரிசர்ச் பண்ண எக்ஸ்பெக்ட்ஸோ மிலிட்ரி பேஸில் இருக்கவங்களும் இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது, அவர் சொல்கிற அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை கிளைம் பண்ணதுக்கப்புறமா பெருசாக இவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் யாரும் அதுக்கப்புறம் கண்டுக்கல. ஹேக்கன் நாட் குவெஸ்ட். ஆக்சுவலி இந்த ஆள் பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஹேக்கனுங்கிற இவர் வந்து ஸ்வீடனை சேர்ந்த ஒரு ஆள். அன்றைக்கி ஒரு நாள் எதர்ச்சியாக அவரோட வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற சிங்க் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கே தெரியாமல் டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டாரு. 2042 இயருக்கு வந்து போயிருக்காரு. எப்படி டைம் ட்ராவல் பண்ணி போனாருன்னா கேட்காதீங்க, அது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது அவரோட வீடு வந்து ரொம்ப பழசாகி இருக்கு, சுற்றி இருக்கிற சிட்டி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஃபியூச்சருக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. பட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவரோட ஃபியூச்சர் செல்ஃபையை அவர் மீட் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க அவரோட ஃபியூச்சர் செல்ஃப் 70 வயசான ஃபியூச்சர் செல்ஃபை மீட் பண்ணி அதுக்கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட பேசிட்டு கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி அவர் வீட்டுக்குள்ள எதர்ச்சியாக வந்ததுக்கப்புறமா அவர் பாஸ்ட்டுக்கே வந்துட்டதா சொல்றாரு. சரி, இப்போ அவர் சொல்ற விஷயம் உண்மையாவே இருந்தாலும் கூட அது ஒரு ஹாலோசினேஷனாக இருக்கும்ல, இல்யூஷனாக இருக்கலாம்ல, சும்மா அவர் வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு டே ட்ரீமிங் மாதிரி ஆயிட்டு உள்ள வந்திருக்கலாம்ல நினைச்சிங்க அப்படின்னா அவர் ஃபியூச்சருக்கு போய் அவரோட ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட பேசும்போது அவங்க 2 பேருமே நின்று செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது இவங்க 2 பேர் கையிலுமே வந்து சேம் டேட்டோ அவங்களோட ரைட் ஆர்மில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், இது நடந்தது 2006 அப்போ. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஏஐ டீப் ஃபேக் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் கிடையாது. சொல்லப்போனால் அப்போல்லாம் இருந்துச்சானே தெரியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் வந்து மேபி இது டிஜிட்டலி எடிட் பண்ண ஒன்றா இருக்கலாம், இது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரியான மேடப் பண்ண ஒரு திங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க, அது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த 2 எது உண்மை அப்படிங்கிறது வந்து 100% தெரியல. பட் இது எப்படி இருந்தாலும் இவர் நிஜமாவே ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்தாரா, அந்த வீடியோ உண்மையாக போய் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டில் மிஸ்டரியாக தான் இருக்குது. 2017 அப்போ நோவா அப்படிங்கிற இந்த ஒரு நபர் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்ததா சொல்லி ஆபெக்ஸ் டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதாவது இவர் ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போனதா சொல்லல, ஏற்கனவே 2030 ஃபியூச்சர்லேருந்து இவர் ப்ரெசென்ட்டுக்கு திரும்பி வந்ததா சொல்கிறாரு. பேசிக்காக ஒரு கைக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு சிப் மூலமாக தான் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி திரும்பியும் பாஸ்ட்டுக்கு வந்ததா சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஆபெக்ஸ் டிவிங்கிற யூடியூப் சேனலில் கொடுத்த இன்டர்வியூவில் வந்து இவர் லை டிடெக்டரை பாஸ் பண்ணியிருக்காரு, இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நோவாங்கிறது பயங்கர ட்ரெண்டிங்காக மாறி நிறைய பேர் வந்து இதை
பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. நீங்கள் அப்போவே இதை பற்றிலாம் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. பட் லேட்டராக தான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த லை டிடெக்டரை பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இவருக்கு என்ன ஆன்சர் பண்ணாரு, அதை யார் மானிட்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த விதமான ரெக்கார்டுமே கிடையாது. சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு லை டிடெக்டர் நடந்துச்சு அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸே கிடையாது. அதுக்கப்புறமா 2020 அப்போ திரும்பியும் நோவாங்கிற இன்னொருத்தர் இன்டர்வியூஸில் அப்பியர் ஆகிறாரு. சேம் அதே நோவாங்கிற பர்சன் தான். பட் இந்த டைம் வந்து அவர் 2030 டைம் டிராவல் பண்ணி வராமல் 2070 இருந்த வெர்ஷன் வந்து டைம் டிராவல் பண்ணி வந்ததா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோவாவே என்ன கிளைம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அந்த நோவாங்கிற பேர் வந்து ஒரிஜினல் கிடையாது. அவரோட ஃபேஸும் வந்து பிளர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்சோ அவரோட வாய்ஸே நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஏஐயால ப்ராம்ப்ட் பண்ண மாதிரி அவரோட ஒரிஜினல் வாய்ஸே ரோபோட்டிக்கா ஒரு மாதிரி ஆல்டர் பண்ணி தான் நம்ம கிட்ட பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நோவாங்கிற பர்சன் வந்து அவரோட ரியல் ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறதா சொல்றாரு. பட் இவரை நிறைய பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டைம்லயே வந்து இவர் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. 2020 இருந்து 30 டைம் பீரியட்குள்ள வந்து ஏஐ வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, மனுஷன் மார்ஸுக்கு போறக்கான விஷயங்கள்லாம் இனிஷியேட் பண்ணிருப்பான், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாவே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிலது நடந்திருக்கு. ஆனா ஒரு ஃபியூச்சர் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபியூச்சர்ல இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைடெக்கா இருக்கும். அதுல கார் வந்து ரோட்ஸ்ல மூவ் ஆகிறதுக்கு பதிலா அந்த ரோடு தான் வந்து காரையே புஷ் பண்ணிட்டு போகுமா. அது ரொம்ப ஒரு ஹை ஸ்பீடான வேயா இருக்கும். சூப்பர் ஃபாஸ்ட் கார்ஸ் தான் வந்து அது செயல்படும். அது எப்பறம் ரோடு காரை தள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ரோடு வந்து மேபி மேக்னெட்டிக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ்டான ரோடா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டியுமே ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் ஃபுல்லா சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே அவரை பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் 2021 அப்போ ஜேசனுங்கிற ஒருத்தர் வந்து இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் ஆக்சுவலா அந்த நோவாங்கிற பர்சன், என்னோட ஃபேஸ் தான் வந்து பிளர் பண்ணி அங்கே யூஸ் பண்ணாங்க. இந்த ஆபெக்ஸ் டிவிங்கிறவங்க வந்து நோவாங்கிற ஒரு ஃபேக்கான கான்செப்டை ஸ்டேஜிங் பண்ணி பேச வச்சாங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால பேச வச்சாங்க. நான் தான் அதில் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாரு. பட் ஆக்சுவலா இவர் தான் நோவாங்கிறக்கும் எவிடன்ஸ் இல்லை, இந்த நோவாங்கிற பர்சன் உண்மையான பர்சன் தான் அப்படிங்கிறக்கும் எவிடன்ஸ் கிடையாது. பட் பேசிக்காவே நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆபெக்ஸ் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபேக்கான இன்டர்வியூஸ், ஸ்டேஜரான இன்டர்வியூஸ் எல்லாம் பண்றதா சொல்றாங்க, which actually makes sense. 2008 அப்போ ஜான் டீட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன் வந்து அவர் ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்ததா 2036 அவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததா சொல்லி கிளைம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஃபியூச்சரில் வந்து ஃப்ளோரிடாவில் ஒரு மிலிட்ரி சோல்ஜராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு மிஷனுக்காக அவர் பாஸ்ட்டுக்கு வந்ததா சொல்லி கிளைம் பண்ணியிருக்காரு. அந்த மிஷன் என்ன அப்படின்னா, இவர் பாஸ்ட்டுக்கு அதாவது 1975 வந்து இவர் டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்துல IBM 5100 அப்படிங்கிற ஒரு ஓல்டு கம்ப்யூட்டர் வந்து ரீட்ரைவ் பண்ணி எடுக்கணும், அதை மீட் எடுத்து அதில் சில கோடிங்ஸ் எல்லாம் மாற்றணும். அப்படி மாற்றுறது மூலமாக ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிஷனை கொடுத்ததா சொல்லி இருக்காரு. அண்ட் இவரும் 1975 டிராவல் பண்ணி போய் அந்த IBM 5100 கம்ப்யூட்டர் வந்து அவர் ரீட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி 2000 காலகட்டத்துக்கு வந்து அவரோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு போறதுக்காகவும் ஃபியூச்சர்ல நடக்க போற மிகப்பெரிய பேரழிவுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்காகவும் வந்ததா சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் ஒரு சில ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காரு. 2005 இருந்து 8 வரைக்கும் அமெரிக்கால சிவில் வார் நடக்கும். 2015 அப்போ ரஷ்யா வந்து வேர்ல்டு வார் 3 இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ மேபி அவர் பேரழிவுன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு வார் 3 தான் மீன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வேர்ல்டு வார்க்கு அப்புறமா இந்த உலகமே மொத்தமா நாசமாகி மொத்தமாக டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உலகத்தில் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போய் மக்கள் எல்லாருமே தனித்தனியாக கம்யூனிட்டிஸாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறத அவர் சொல்கிறாரு. அண்ட் 2004 அப்புறமா ஒலிம்பிக்ஸுங்கிற ஒரு கேமே வந்து இந்த உலகத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அதான் அவர் சொன்ன விஷயங்களில் ஒன்று கூட நடக்கலையே, இது எல்லாமே ஃபேக்காக இருக்குல்ல, அப்புறம் அவரை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்போவே அவர் சொல்லி வச்சுட்டு போன ஒரு மேட்டர்னால தான் பேரலல் டைம் லைன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்ட் புரியுறமா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போகிறேன்னு வைங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போய் நார்த் கொரியா பிரசிடென்ட்டா இருக்கிற கிம் ஜாங் உனை நான் போட்டு தள்ளிடுறேன். எப்படி போட்டு தள்ளனா கேட்காதீங்க, எப்படியும் அந்த ஆளை நான் கொன்னுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வேர்ல்டே கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கும் இல்லையா. நம்ம மதன் கௌரி, ஆர்ஜே ஷாலா வந்து நார்த் கொரியா பிரசிடென்ட் கொடுமைகள் அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் கிம் ஜாங் அப்படின்னா யாருனே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்கும். இப்போ நான் கிம் ஜாங் கொலை பண்ணியிருந்தாலுமே கூட அது ஒரு ரெண்டாவது டைம் லைனாக தான் உருவாகி இருக்கும். ரெண்டாவது டைம் லைனில் கிம் ஜாங் இருக்க மாட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் லைனில் வந்து அவர் உயிரோட தான் இருப்பாரு. விச் இஸ் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த டைம் லைன் மாதிரி தான் அந்த உலகம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜான் வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை மாற்றும் போது ஏற்கனவே அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைம் லைன் இல்லாமல் தனியாக ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரெண்டாவதாக கிரியேட் ஆன டைம் லைனில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கணும். அவர் முதல்ல வாழ்ந்த அந்த டைம் லைனில் தான் இவர் ப்ரெடிக்ஷனாக சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் பாஸ்ட்டை மாற்றிட்டாரு அப்படிங்கிறதுனால நமக்கெல்லாம் அந்த விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. பட் இதெல்லாம் அவர் சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்காம அந்த டைம் மிஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கான அந்த டயக்ராம் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறக்கான நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 1987
அந்த எஸ்யூவி கார் மாடலில் அந்த டைம் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் அதுக்குள்ளே டியூவல் சிங்குலாரிட்டி இருக்கிறதாவும் சொல்கிறாரு. அதாவது அந்த டைம் மிஷினுக்குள்ளே ஒரு மினி பிளாக் ஹோலே இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் இவர் நிறைய சயின்டிஃபிக்கான டேர்ம்லாம் யூஸ் பண்ணி அந்த டைம் ட்ராவல் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த கிராவிட்டி டிஸ்ட்ராய்ஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்க டைமை வளர்ச்சி என்ன மாதிரியான டைம் லைனுக்கு வேணால் போக முடியும், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே அவர் இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் அது ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் இவர் சொல்கிற விஷயங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் எவிடன்ஸுங்கிற ஒரு விஷயம் இல்லைனா கூட இந்த அளவுக்கு அவர் டீட்டெயிலாக சொன்னதுனாலே இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் அவர் ஒரு டைம் ட்ராவலராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. 2018 அப்போ எட்வர்ட் அப்படிங்கிற இவர் வந்து தன்னைத்தானே ஒரு டைம் ட்ராவலர் அப்படின்னு சொல்லி இவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இவர் இயர் 5000க்கு போனதா, அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் வந்து 2025, பட் இவர் இயர் 5000க்கு டிராவல் பண்ணி போனதாகவும் அங்கே வந்து ஒரு அண்டர் வாட்டர் சிட்டியை ஃபோட்டோ எடுத்ததாகவும் சொல்லி ஒரு ஃபோட்டோவே காமிச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த சிட்டி வேறு எதுவுமே கிடையாது, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சிட்டி தான். எட்வர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2004 அப்போ கவர்மெண்டால் ஒரு சீக்ரெட்டான மிஷனுக்கு இவர் வந்து அப்பாயிண்ட் ஆகி 3000 வருஷம் ஃபியூச்சரில் வந்து இவர் டைம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரக்கான ஒரு மிஷன் வந்து இவர் கொடுக்கப்பட்டதாகவும் அதுபடி இவர் ஃபியூச்சரில் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கும்போது இயர் 5000ல இந்த பூமி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து இவர் டிஸ்கிரைப் பண்றாரு. 3000 வருஷம் கழிச்சு இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கறது வந்து பயங்கரமா இந்த உலகத்தை அஃபெக்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாவே ஃப்ளட் ஆகி இந்த மொத்த உலகமே கடலுக்கடியில் மூழ்கி போயிட்டதாகவும் மீதி இருக்க மனுஷங்கள் எல்லாமே உயிர் வாழணும் அப்படிங்கிறதுனால ஃப்ளோட்டிங் சிட்டிஸ், வானத்துல மிதக்கிற மாதிரி சிட்டிஸ் எல்லாம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறத அவர் சொல்றாரு. ஆனா அந்த சிட்டிஸும் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் வந்து அதை பத்தி சொல்லியிருக்காரு. பட் இதை கேட்குற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் வேர்ல்டுங்கிற ஒரு மூவியோட ஸ்டோரி பிளாட் மாதிரி இது இருக்கு, அதுல தான் வந்து இந்த உலகம் மூழ்கி போனதுக்கு அப்புறமா சில ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் மனுஷங்க வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் காமிக்கிற ஃபோட்டோஸுமே வந்து அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இவர் நிஜமாலுமே டைம் டிராவல் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற விஷயம் வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 3000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் தண்ணியில் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். 1960s இந்த பெலன்கிரனோ எர்னட்டி அப்படிங்கிற ஒரு சர்ச்சோட ஃபாதர், இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரீஸ்ட், மாங்க் அண்ட் ஒரு சயின்டிஸ்ட். ஆக்சுவலி இது கேட்கறக்கே கிரேசியாக இருக்குது இல்லையா, அந்த ரிலீஜியன் சயின்ஸ் இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஆப்போசிட்டான விஷயமா தான் பார்ப்போம். பட் எனிவேஸ் இவர் கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரோனோ விசன் அப்படிங்கிற ஒரு டிவைஸை இவர் டெவலப் பண்ணுறதுக்கு வேலை பார்த்ததா சொல்கிறாரு. இந்த க்ரோனோ விசனுங்கிற டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூனிவர்ஸில் லெஃப்ட் ஆகி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மானிட்டரில் ஒரு விஷுவலாக காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளி சொல்லணும்னா அந்த டோரேமானுங்கிற கார்ட்டூனில் வந்து காமிப்பாங்க இல்லையா, டைம் டிவின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும், அது மூலமாக பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அவங்களோட மானிட்டர்லேயே அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் தான் இந்த க்ரோனோ விஷன் அப்படின்னு சொல்லி இவர் கிளைம் பண்றாரு. இந்த டிவைஸ் மூலமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்காரு இல்லையா, ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்ச ஒரு விஷயத்தை வந்து இவர் விஷுவலா பார்த்ததா சொல்லி கிளைம் பண்றாரு. அப்படி பார்த்ததுக்கான எவிடன்ஸா ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது அந்த ஒரு விஷயத்தை ஒரு போட்டோ எடுத்து ஒரு போட்டோகிராஃபா வச்சிருக்காரு. பட் இந்த க்ரோனோ விஷன் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் நிஜமாலுமே இருந்ததுக்கான எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. ஆல்சோ அந்த போட்டோகிராஃபுக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே சர்ச்ல ஜீசஸோட அந்த உருவம்னு சொல்லி நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா பழைய காலத்துல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான ஃபோட்டோகிராஃப் தான் இது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பெலக்ரினோ சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டுக்கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பர்சன்ஸ் எல்லாம் கூட அந்த ஸ்டோரிஸும் சரி அந்த பர்சன்ஸும் சரி ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட் ஃபேக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதே நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். டைம் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இது டைம் டிராவல் மாதிரி கிடையாது, நம்ம பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணுற மாதிரி ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. பட் எப்பயாச்சும் ஒரு பர்சனுக்கு வந்து தற்செயலா டக்குன்னு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு பிளேஸ்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு மட்டும் திடீர்னு நம்ம ஃபியூச்சர்லையோ இல்லை பாஸ்ட்லையோ இல்லை சம்மந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம அந்த ஒரு உலகத்தில் வாழ்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து திரும்பி நம்ம நார்மல் உலகத்துக்கே வந்துடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் வந்து டைம் ஸ்லிப் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொன்னதுனால டைம் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 1926 அப்போ ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பைலட் சர் விக்டர் கார்டாம் அப்படிங்கிறவர் ரேண்டமா ஒரு நாள் ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்லிப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நார்மலான ஒரு பர்சன் சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடலாம். பட் இவர் மிலிட்டரியில பைலட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு ட்ரஸ்டபிளான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து பொய் சொல்லணும் அப்படிங்கறதுக்கான எந்த விதமான அவசியமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் ட்ரிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மேலே இவரோட ஃபிளைட்ல அவர் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கைவிடப்பட்ட ஏர்ஃபீல்டை வந்து இவர் கடந்து போயிருக்காரு. இந்த ஏர்ஃபீல்டுன்னு பார்க்கும்போது நம்ம மூவிஸ்ல கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, ஃபிளைட் எல்லாம் கூடாரங்களில் நிறுத்தி வச்சுட்டு ஒரு பெரிய ஹைவே இருக்கும், அங்கே மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏர்ஃபீல்டு, கைவிடப்பட்ட ஒரு ஏர்ஃபீல்டு. ஆல்மோஸ்ட் அது பார்க்கறதுக்கு இந்த பிளேன்ஸோட சுடுகாடு மாதிரி தான் இருக்கும். அங்கே நிறைய உடஞ்சு போன பிளேன்கள் தான் இருக்கும், மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அது கம்ப்ளீட்லி ஒரு பால் அடைஞ்ச நிலைமையில தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட ஒரு
ஒரு ஏர்ஃபீல்ட் மேலே தான் இவருமே பறந்து போயிருக்காரு. அவர் கிராஸ் பண்ணி போனப்போ அந்த இடத்துல யாரும் இல்லை, அங்கே எல்லாமே எம்டியாக இருந்தாலும் கூட அவர் திரும்பியும் ரிட்டர்ன் வரும்போது அதே வேல வந்திருப்பார் இல்லையா. அப்படியே அவர் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அப்போ அந்த ஏர்ஃபீல்டு வந்து ஒரு அபாண்டன் பிளேஸ் மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க பிளேஸ் மாதிரி இருந்திருக்கு. அங்கே நிறைய பிளேன்ஸ் எல்லாமே நின்றுருக்கு, அங்கே நிறைய மிலிட்ரி சோல்ஜர்ஸுமே ஒர்க் பண்ணிருந்ததை பார்த்துருக்காரு. அந்த பிளேன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்போ இருந்த பிளேன்ஸோட ரொம்ப அட்வான்ஸ்டானதாகவும் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணப்பட்ட பிளேன்ஸாகவும் இருந்திருக்கு. ஆனால் ஒர்க் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் வியர் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது அவரால் சுத்தமாக நம்பவே முடியல. பட் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு அவர் கடந்து போனதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்துல வந்து பார்த்தப்போ அது ஒரு அபாண்டட் பிளேஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி எந்த விஷயங்களுமே அங்கே கிடையாது. ஸோ அவருக்கு நடந்தது ஒரு டைம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிட் அதுக்கப்புறமா ரொம்ப ஃபேமஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மேபி வந்து இது ஒரு இல்யூஷனாக கூட இருந்திருக்கலாம்ல, அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹாலோசினேஷன் மாதிரி ஏற்பட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இது நடந்த சில வருஷங்கள்லேயே ராயல் ஏர்ஃபோர்ஸில் நிஜமாலுமே அதுக்கப்புறம் அந்த பிளேன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறதோட சேர்த்து அங்கே இருக்கிற மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ளூ கலர் யூனிஃபார்ம்ஸையும் அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இவருக்கு நடந்த விஷயம் வந்து நிஜமாலுமே ஒரு டைம் ஸ்லிப் தானா இல்லைனா அது ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு டிபேட்டபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் நம்ம பார்த்த இந்த 7 டைம் ட்ராவலர்ஸில் உங்களுக்கு எது பார்க்கறதுக்கு ரொம்பவே லெஜிட்டாக தெரிஞ்சது, அதில் இருக்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திருப்பி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.